எடி நீ இது படிச்சிட்டியோ? ரொம்ப சந்தோஷத்துல இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, நான் அன்னைக்கே எல்லாம் படிச்சாச்சு. காலையில எழுந்திருச்சு ஒரு ரீட் பண்ணி விட்டேன். அவ்வளவுதான். எடி ப்ளீஸ் டி மக்கா, எனக்கு சொல்லி தருவியாடி? இந்த 1 மார்க்கு இந்த பொறுத்து அதெல்லாம் உண்டு பத்தியா? அந்த 1 மார்க்லாம் எனக்கு சொல்லி தடி மக்கா. நான் ஒன்றுமே படிக்கலடி. காலை எந்திக்கணும்னு பார்த்தேன், தூங்கிட்டேன்டி. ஏ அஸ்கு புஸ்கு, நான் படிப்பனா உனக்கு? நீ படிக்காம தூங்கிட்டு வருவியா? உனக்கு நான் சொல்லி தரணுமா? போடி. நிக்கி, நீ ஏன் அவள்கிட்ட கேட்க? நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி தரேன் சரியா? வரக்கூடிய மிஸ்ஸை பொறுத்து. எடே நானும் படிக்கலடே, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்கடே ப்ளீஸ் டே. சரி சரி, நான் ஹாலில் போய் அப்போ சொல்லி தரேன் சரியா? மஞ்சு ப்ளீஸ் டி மக்கா, சொல்லி தருவியில? உன்னை நம்பி தான் இருக்கேன், ப்ளீஸ். சொல்லி தாரேன்டி. ஆனால் நான் பாவ போல் இருப்பாங்கள்ல, அந்த மிஸ் வந்தால் பிரச்சனை இல்லை. சிலதுக்கு பொல்லாத மிஸ்ஸாக வந்தாங்கன்னா நான் என்ன கொஞ்சம் சொல்லி தர பயமாக இருக்கும் சரியா? எடி எப்படி வந்தா என்னடி, எனக்கு சொல்லி தர மாட்டேடி நீ, ப்ளீஸ் டி மக்கா. நாளைக்கா ஒரு நான் ஒன்றும் படிக்கல. எங்கள் அம்மாட்ட எழுப்பிவிட சொன்னேன், எங்கள் அம்மா எழுப்பி விட்டு நான் தூங்கிட்டேன்டி. நீ ஃபர்ஸ்ட் பில் அடிச்சாச்சு, பயமா இருக்கு. எடி செகண்ட் பில் அடிச்சாச்சு, போன செத்தேன், பயமா இருக்கு. கடவுளே, ஏன் என்ன காப்பாற்றணும்? குட் மார்னிங் டீச்சர். சிட் 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 டவுன். நிக்கி, அந்த கார்னர் சீட்டில் போயிடு. உன் பேர் மீனா தானே? வாய மூடு. எதுக்கு வாயை திறந்துட்டு இருக்க? வாய மூடு. ஒழுங்கா எல்லாரும் பரீட்சை எழுதணும். யாராவது பிட்டு கிட்டுன்னு அடிச்சிங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அப்படி நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கவே முடியாது, டிசி கழிச்சு தர சொல்லிடுவேன். ஒழுங்கா இருந்து எழுதணும். தூங்கி டீச்சர்னு சந்தோஷப்பட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே, பயமா இருக்க. கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். மேடம், கொஸ்டின் பேப்பர். கொண்டாப்பா. இப்போ கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு ஆன்சரும் பார்த்து பொறுமையாக எழுதுங்க. வாசி வச்சு எழுதிக்கோங்க சரியா? யாரும் யாருக்கும் காமிக்கக்கூடாது, யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா சிவியராக பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிட்டாப்பா? ஆமா டீச்சர், எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு. ஒருக்க எல்லாரும் நல்லா ரீட் பண்ணிட்டு எதுக்கு எது வரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எது எது தெரிஞ்சிருக்கு தெரியலைங்கிறது தெரியும் சரியா? இதில் எல்லாமே என்னவோ புதுசாக பார்த்த மாதிரியே இருக்க. படித்தாலாம் நமக்கு தெரியும், எது தெரியும் எது தெரியாதுன்னு. நம்ம தான் ஒன்றுமே படிக்கல, நமக்கு என்ன தெரியும்? கடவுளே. ஐ, நம்ம படிச்சது எல்லாம் வந்திருக்கு. இந்த எஸ்ஏ கொஸ்டின் 1 மார்க் எல்லாமே வந்திருக்கு. ஐயா ஜாலி, சூப்பரா எழுத வேண்டியதான். ஐயோ, நம்ம படிக்கல. இந்த எஸ்ஐ மாத்திரம் நம்ம படிக்கலையே. இது வராதுன்னு நினச்சி விட்டோம், ஆனால் இது வந்திருக்க. சரி, மீதியெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும்ல, எழுதுவோம். பேப்பரில் என்னவோ எழுதியிருக்குன்னு புரியுது, ஆனால் என்ன எழுதணும் தான் புரியல. கடவுளே, இந்த தூங்கி டீச்சர் எப்படியாவது தூங்கிடணும். கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு நல்லா தூங்கிடணும். நீ தான் அதுக்கு எனக்கு வழி விடணும். பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. என்ன மஞ்சு, திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா எழுத முடியலையா உனக்கு? இல்லை மிஸ், இல்லை, சும்மா தான் பார்த்தேன் மிஸ். உன்னோட பேர் நிக்கி தானே? என்ன வந்ததுலேருந்து முடிச்சுக்கிட்டே இருக்க? எழுதலையா? ஒன்றும் தெரியாதா? இல்லை மிஸ், கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு, அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்ன வெக்கையா இருக்கு பத்தியா? அந்த மார்கழி மாசத்துலேருந்து என்ன வெக்கையா தான் இருக்கு. நிக்கி, அந்த ஃபேனை போட்டு விடுமா? மிஷன் சக்சஸோ. ஃபேனை போட்டானே மிஸ் தூங்கிடுவாங்க, ஜாலி தான். ஐயா ஜாலி. மஞ்சு மஞ்சு. என்ன சொல்லு? இடி அந்த 1 மார்க்லாம் முதல் சொல்லி தாட்டி. இந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுனே தா, ஆன்சர் எல்லாம் எழுதிட்டு தாரேன். இடி 1 மார்க் நான் முதல் சொல்லு. இனி பென்சில் எடுத்து கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணு. மீதி நான் எழுதிட்டு அப்புறமா உனக்கு தாரேன் பேப்பரை. இடி இப்போ பேப்பர் தாட்டி, அப்புறம் 1 மார்க்லாம் லாஸ்ட் நம்ம நான் எழுதிக்கலாமாத்து. இப்போ பேப்பரை தா. இடி இப்போ தான் நான் எழுத தொடங்கியிருக்கேன், ஒரு பாதி கூட எழுதலை. இப்போ ஒன்றது தானே, எப்படி எழுதுறதுக்கு? மிஸ் வர முடிச்சிருவாங்க. அப்போ 1 மார்க்காவது சொல்லி தொலைடி. இடி பென்சில் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து 3வது 3, செகண்டில் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு, 3வது உள்ளது வந்து 4, 4வது உள்ளது வந்து 2, 5வது உள்ளது வந்து செகண்டு தான். 5க்கும் செகண்டு தான். இடி குழப்பாதடி, ஒழுங்கா சொல்லுடி. இவளோடி எனக்கு. ஏ மஞ்சு, நான் ஒருக்க சொன்ன புரியாதா?
பேப்பர் கொண்டா, எழுந்த போதும் பேப்பர் கொண்டான்னு. இல்லை மிஸ், தண்ணி தாகம் எடுக்காத, அங்கே தண்ணி ஏதாவது வச்சுருக்காங்களா பார்த்தேன் மிஸ். என்ன கதையா விடுங்க, நீக்கிய பார்த்தேன், நான் உன்னை பார்த்தோன்னே தண்ணி குடிக்கணும் கதை விடுகியா? ஒழுங்கா எழுது, இனி அடுத்து இப்படி பண்ணேன்னா பேப்பரை பிடிங்கிருவேன். சாரி மிஸ். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் நினச்சிங்க? நான் தூங்கின மாதிரி உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எவனாவது பார்த்து எழுதுனீங்க, அது அப்புறம்லாம் இருக்குது. இந்த டீச்சர் தூங்குதா முழிச்சிருக்கா ஒன்றும் தெரியலையே. அவளை கூப்பிட்றதுக்கும் பயமாக இருக்குது. 20 மார்க்குக்கு எப்படியோ 1 மார்க் எழுதியாச்சு. அதில் ஒரு 15 5ஆனா தப்பாக இருந்தால் கூட ஒரு 15 மார்க் கிடைக்கும். இன்னும் 15 மார்க்கு எடுத்தால் தானே பாஸு. இந்த மீனா பிள்ளையை கூப்பிட்டு பார்ப்போம். மீனா 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 இன்னைக்கு நம்ம தான் கூடுதா காவியக்கத்தை போல இருந்துடணும். இந்த பிள்ளை வேனுக்குன்னே காது கட்டு கேட்காத போல இருக்கா. மஞ்சு மஞ்சு யாம் டீ கூப்பிட்டுட்டு இருக்க? அவங்க தூங்குறாங்களா முழிச்சிருக்காங்கன்னே தெரியல. சும்மா இரி. இடி ப்ளீஸ் டி மக்கா, ஒரு 2 எஸ்ஏ காணிடி ப்ளீஸ் டி. உனக்கு பாவையில் சம்சா வாங்கி தரேன்டி, ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டி ப்ளீஸ் டி. ஒரே ஒரு பேப்பர் தாடி. சம்சா வாங்கி தருவியா? அப்போ அவனை திங்கி பண்டாரம் வாங்கி தரேன்டி, உனக்கு வாங்கி தரேன். பேப்பர் தாமக்கா. இந்தா எழுதிட்டு சீக்கிரம் தந்துரு. இடி சீக்கிரம் எழுதிட்டு தந்துருனா. தரேன் பொறு சாமி எழுது. பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணிவாக பேசுகா, கொடுத்ததுக்கு அப்புறம் பேரு நிக்கி எனக்கு கொஞ்சம் காணிடே, நான் ஒன்றுமே எழுதலை, பேப்பர் அப்படியே இருக்கு ப்ளீஸ் நிக்கி. பொருளை நானே ஒன்றும் எழுதலை, கொஞ்சம் பொருள் நான் எல்லாம் எழுதி லாஸ்ட்டு காமிக்கேன். அப்பாடா எப்படி இதில் ஒரு 20 மார்க்கு தேரும். 3 கொஸ்டின் எழுதியாச்சு. எப்படி 35 மார்க் வந்துடும். ஜாலி தான். நிக்கி என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? முடிச்சுக்கிட்டே இருக்க இருந்தே எந்தி முத. இல்லை டீச்சர், நான் எழுதி முடிச்சிட்டேன், அதான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் டீச்சர். எழுதி முடிச்சிட்டியா? நேரமே ஆகலை, இன்னும் 1/2 மணிக்கு இருக்கு. அதுக்கடையில எல்லாம் எழுதி முடிச்ச? கொண்டாவன் பேப்பரை பார்க்கட்டு. இல்லை டீச்சர், 1 மார்க் எழுதுறேன்னு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எழுதிட்டு கொண்டு வரேன் டீச்சர். வா எடுக்க போய் இந்த சின்ன வயசுலே ஒழுங்கான எழுது. மீனா வாய மூடு. ஐயோ டீச்சர் தூங்கி டீச்சர் எந்திரிச்சிட்டாங்களே. இந்த பேப்பர் எப்படி மறைக்க போறேன்னு தெரியல, அவர்கிட்ட வர கொடுக்கணுமே. ஐயோ பயமா இருக்கு. டீச்சர் இந்த ஒரு பேப்பர் தான் இருக்கு, இன்னொரு பேர் எங்கிட்டின்னு கேட்டா ஐயோ எனக்கு பயமா இருக்கு. கடவுளே காப்பாத்து. மனோஜ் நீ எழுதலையா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லை டீச்சர், எழுதிக்கிட்டு தான் டீச்சர் இருக்கேன். பெண்ணு ரிப்பேராக இருந்தால் தான் சரி பண்ணிட்டு இருந்தேன். அப்பாட புயல் கரையை கடந்துட்டு. மஞ்சு மஞ்சு இந்த உன் பேப்பர். பயமா இருக்குடி. பைய கீழே போடு, நான் பைய எடுத்துருக்கேன். நீ கீழே போட மாதிரி போட்டுரு, நான் பைய எடுக்கேன். எங்க போட சொன்னா எங்க போட்டு தொலைச்சிருக்கா. ஐயோ இந்த டீச்சர் என்ன தூக்கம் தூங்கிட்டு இருக்கு. ஐயோ டைம் ஆயிட்டே. ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 5 மினிட் ஓவர். இது யாருக்கு பேப்பர் கீழே கிடக்கு? பேப்பர் கீழே விழுறது தெரியாம எழுதிட்டு இருக்கீங்களா? இது யாரோட பேப்பர்? டீச்சர் இது எனக்குள்ளது தான். டைம் முடிஞ்ச எல்லாரும் பேப்பரை கொண்டாங்க. உங்களை எடுத்து கட்டிட்டீங்களா? எல்லாரும் பேப்பர் தாங்க, போதும் எழுதுனதுலாம். டீச்சர் டீச்சர் 9 மட்டும் போட்டு தரேன் டீச்சர். இவ்வளோ நேரம் வாயை பார்த்துட்டு தானே இருந்த நீ. இந்த லாஸ்ட் நேரத்தில் நீங்களாம் இது பண்ணுவீங்க. கொண்டா லைனில் நீ ஒன்று போடாண்டா. கொண்டா மஞ்சு பேப்பர் கொண்டா. டீச்சர் தான் கெட்டிட்டு இருக்கேன் டீச்சர். ஒரே ஒரு நிமிஷம் டீச்சர், கெட்டிட்டு இருக்கேன் டீச்சர். நிக்கி பேப்பர் கொண்டா, நீ தான் அப்போதான் எழுதிட்டியே. கொண்டா. இந்தாங்க டீச்சர். கெட்டிட்டியாம்மா? கொண்டா. எவ்வளோ நேரம் ஆகும் கெட்டுற? மனோஜ் பேப்பர் தான் வந்த நேரத்தில் எப்படி இருந்தே அதே மாதிரி தான் இப்பவும் இருக்க. ஒரு இது எழுதலை, ஒரு அச்சரம் எழுதலை. கொண்டா பேப்பரை. ஏன்டி மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க? மேலேருந்து ஏதாவது உழுதா? இல்லடி, இந்த ஃபேன் இருந்தனால தான் இன்னைக்கு நான் பரிசு எழுத முடிஞ்சு. ஃபேனா? நான் பேப்பர் தான் எழுதினேன். ஃபேனா உனக்கு தந்துச்சு? இடி அப்படி இல்லடி, நீ தான் தந்த. நீ தரதுக்கு இந்த ஃபேனு தான் எனக்கு உதவுச்சு. என்னடி விளையாட்டு கிடக்க? இடி தூங்கி டீச்சர் இருந்தாங்க, ரொம்ப நேரம் தூங்காமையே இருந்தாங்க. இந்த ஃபேனை போட சொன்னது. அப்புறம் ஃபேனை போட அப்புறம் தான் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக நான் பரிசு எழுத ஆரம்பித்தேன்.
அதான் இந்த ஃபேனை இந்த பாஸ் ஆனா இந்த ஃபேனுக்கு ஒரு ரோஜாப்பூ வாங்கி வைக்கணும் இருக்கேன்டி. நீ ஃபேனுக்கு வாங்கி வைக்கிறது இருக்கட்டு, முதல்ல எனக்கு சொன்ன சம்சாவும் ரோஸ் மில்க்கையும் வாங்கி தாவா. அலையாதடி, வாங்கி தாரேன் வா. எப்பா இன்னையோடு இந்த பரீட்சையெல்லாம் முடிஞ்சு நீ நல்ல 10 நாள் வீட்டில் என்ஜாய் பண்ணலாம்.